நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். சேவையிலிருந்து ஓய்வு பெற்றேனே தவிர அந்த தேசிய உற்பத்தியிலிருந்து நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை. என்னால் முடிந்தவரை நான் இந்த தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த மீன் பண்ணையை செய்திருக்கிறேன். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் மெடிசாம்புடன் என்றால் பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழலாம். இந்த மீன் பண்ணை அமைப்பதற்கான எனக்கான செலவு ஒரு 20 லட்சம் செலவழித்திருக்கிறேன். அத்தோடு மீன்களுக்கான உணவை வழங்குவதற்காக மட்டும் நான் 16 லட்சம் செலவழித்திருக்கிறேன். அண்மையிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தம் காரணமாக மாவிலாறு அணை உடைப்பின் காரணமாகவும் அத்தோடு திக்வா புயல் காரணமாகவும் என்னுடைய மீன் பண்ணை முழுமையாக சேதமடைந்துள்ளது. எனக்கான முழு நஷ்டம் நாங்கள் போட்டது 20,000 மீன் குஞ்சுகளாகும். இந்த 20,000 மீன் குஞ்சிலையும் 18,000 எனக்கு மீன் இருந்தால் கூட ஒரு மீன் 500 கிராமாக இருந்தால் கிட்டத்தட்ட 9,000 கிராம் இருக்கும். அதை விற்பனை செய்வதன் மூலமாக, மார்க்கெட் செய்வதன் மூலமாக எனக்கு 45 லட்சம் வருமானம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் முழுமையாக அந்த வருமானத்தை இழந்திருக்கிறேன். அத்தோடு எனக்கான பணிக்குறை, அதாவது கொம்பிட் பென்ஷனையும் அதே போல திருவோணாமலை பிரதான கிளையிலிருந்து நான் 10 லட்சம் ரூபாய் பணம் கடனாக பெற்றுதான் இந்த தொழிலை ஆரம்பித்து நான் முழுமையாக இப்ப ஒரு நிற்கதியான நிலையிலே இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன்.